வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. புதிய வரிகள் இல்லை, பெரிதான திட்டங்கள் இல்லை. கடன் சுமை தமிழகத்தை வாட்டிக் கொண்டிருக்கிறது என்பது அண்மை காலமாக கடந்த பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வந்தாலும் கடன் சுமை என்பது புதிய உச்சத்தை தொற்றிருக்கிறது. இது சமாளிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதா? வரிகள் விதிக்காமல் கடன் பெறுவதில் வாய்ப்பில்லாமல் எப்படி இதை தமிழக அரசு சமாளிக்கப் போகிறது? அதற்கு அடுத்ததாக புதிய திட்டங்கள் இல்லை, புதிய பார்வைகள் இல்லை, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ற விமர்சனம் தொடர்கிறது. வறட்சி தமிழ்நாட்டை வாட்டிக் கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய இந்த ஆண்டு முழுவதும் விவசாயம் என்பது பெரும் நெருக்கடியை எதிர்கொள்ளும் என்கிற கவலைகள் கண்முன்னே தெரிகின்றன. அதை போக்குவதற்கு, அதை எதிர்கொள்வதற்கு ஏதேனும் திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனவா என்றால் மிகப்பெரிய அளவில் அதற்கான விடை இல்லை. நிதி பற்றாக்குறையை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள்? கடன் சுமை அதிகரித்து கொண்டே போகிறது, அதை எப்படி சமாளிக்கப் போகிறார்கள்? புதிய வரி விதிப்பில்லை, வருவாய் ஆதாரத்தை பெருக்குவதற்கான வழிகள் இல்லை. ஆனால் நலத்திட்டங்கள் எதுவும் கைவிடப்படவில்லை. நலத்திட்டங்கள் தொடரும், அதற்கான ஒதுக்கீடுகளும் தொடரும் என அரசு அறிவிக்கிறது. அந்த மேஜிக்கை எப்படி நிகழ்த்தி காட்டப் போகிறார்கள்? விவாதிக்கலாம். நம்மோடு பொருளாதார வல்லுநர் திரு டாக்டர் ஜெயரஞ்சன், திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோ தங்கராஜ், அஇஅதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் தீரன் ஆகியோர். வணக்கம். திரு ஜெயரஞ்சன், பொதுவாக பட்ஜெட் அப்படின்னு சொன்னால் பொதுவாக அரசியல்வாதிகள் பக்கம் பக்கமாக அதில் இருக்கக்கூடிய பக்கங்களை பார்ப்பார்கள். பொருளாதார வல்லுநர்கள் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த அட்டவணையை பார்ப்பார்கள். வருவாய், செலவினம், பற்றாக்குறை என்று. இந்த பட்ஜெட்டில் முதல் முறையாக அரசு அனுமதித்த தொகையை காட்டிலும் பற்றாக்குறை அதிகரித்திருக்கிறதுன்னு ஒன்று. அதற்குள்ள நம்ம ஃபைனர் டீட்டெயில்ஸ்குள்ளே பிறகு போகலான்னாலும் பொதுவாக இந்த ஒரு பட்ஜெட் போட்ட உடனே ஆளும் தரப்பு இது வளர்ச்சிக்கான பட்ஜெட், ஏழை எளியவர்களுக்கான பட்ஜெட், வளர்ச்சியை உந்தி தள்ளக்கூடிய பட்ஜெட், ஊக்குவிக்கக்கூடிய பட்ஜெட், விவசாயத்துக்கு புத்துணர்ச்சியை மறுமலர்ச்சியை தரக்கூடிய பட்ஜெட், இப்படிலாம் வர்ணிக்கிறது வழமை. எதிர்க்கட்சிகள் உப்பு சப்பில்லாத பட்ஜெட், போதுமான அறிகுறிகள் எதுவுமே இதில் இல்லை, புதிய ஐடியாஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் விமர்சனம். நீங்கள் விருப்பு வெறுப்பற்று பார்க்கணுன்னா இந்த பட்ஜெட்டை எப்படி மதிப்பிடுவீங்க? எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசினுடைய முதல் பட்ஜெட், ஜெயக்குமார் நிதியமைச்சராகி தாக்கல் செய்கிற முதல் பட்ஜெட், இதை எப்படி ரேட் பண்ணுவீங்க? இதை பார்க்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய புதிர்கள் தான் அடங்கியிருக்கிற மாதிரி இருக்குது இந்த பட்ஜெட்டை படித்து பார்க்கும்போது. புதிர்கள் நிறைந்த பட்ஜெட். புதிர்கள் நிறைந்த பட்ஜெட், புதுமைகள் நிறைந்த பட்ஜெட்டுங்கிறத விட புதிர்கள் நிறைந்த பட்ஜெட் நம்ம சொல்லலாம். ஒரு வரிகள் சொல்லணுன்னா ஏன் அப்படின்னு சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு 4-5 காரணங்கள் நான் வச்சுருக்கிறேன் நான் பார்க்குறதில்ல. முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த பற்றாக்குறையை பற்றி இருக்கக்கூடிய விளக்கங்கள், பற்றாக்குறை இவங்க எவ்வளோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு உண்டான காரணங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இந்த பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பற்றாக்குறைங்கிறது எவ்வளோ வருமானம் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணணும்னு திட்டமிட்டுறாங்க, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான். இது எப்படி நிவர்த்தி இது வரைக்கும் எப்படி செஞ்சுட்ருக்காங்க, பற்றாக்குறை எப்படி மேனேஜ் பண்ணுறது அல்லது நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, கடன் வாங்குறது. கடன் வாங்கி தான் நம்ம இதை நிவர்த்தி பண்ண வேண்டியிருக்குது. அதற்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த மாநில அரசோ அல்லது ஒன்றிய அரசோ என்ன செய்ய முடியாதுனாக்கா, இஷ்டம் போல் கடன் வாங்க முடியாத ஒரு சட்டத்தை 2000 ஆண்டில் யஷ்வந்த் சின்ஹா தலைமையில் நிதியமைச்சராக இருக்கும்பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அது மாநில அரசுகள்லாம் பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜிடிபி என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டினுடைய ஒரு மாநிலத்தினுடைய அல்லது ஒரு நாட்டினுடைய உற்பத்தி எவ்வளோ இருக்கோ மதிப்பு, அந்த மதிப்பில் 3% வரைக்கும் தான் நீங்கள் கடன் வாங்கலாம். அது அந்த நிதி ஆண்டில் 3% வரைக்கும் தான் கடன் வாங்கலாம். அதுக்கு மேலே கடன் வாங்க முடியாது. நீங்கள் பர்டிகுலராக யார் வாங்க முடியாது அப்படின்னு கேட்டால், மாநில அரசுகள் வாங்க முடியாது. யூனியன் கவர்மெண்ட் வாங்குறதுக்கு வழி இருக்குது, மாநில அரசுகள் கண்டிப்பாக வாங்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாநில அரசுகள் தன்னிச்சையாக லோனே வாங்க முடியாது. 2 வழி தான் இருக்குது அவங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு. ஒன்று, மத்திய அரசினுடைய நிதி தொகுப்புலேருந்து போய் கடன் வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னாக்கா, ஓப்பன் மார்க்கெட் அல்லது வெளிச்சந்தையில் கடன் பத்திரங்களை வெளியிட்டு அதிலேருந்து கடனை திரட்டணும். இப்போது அந்த மாதிரி நீங்கள் வெளி மாநிலங்கள், இப்போ தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, மத்திய நிதி அரசுக்கிட்ட போய், நடுவண் அரசுக்கிட்ட, ஒன்றிய அரசுக்கிட்ட போய் இவங்க கடன் வாங்குறதுங்கிறதே இல்லை. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, எல்லாமே ஓப்பன் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டுருக்காங்க. அந்த மாதிரி வாங்கும்போது நீங்கள் மத்திய அரசினுடைய அனுமதி இல்லாமல் இதை வாங்கவே முடியாது. ஏன்னா மத்திய அரசு தான் கேரண்டராக இருப்பாங்க அதுக்கு. அப்போது அது சட்டத்திலே அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஆர்டிக்கிள் 293 பேர் இருக்குது. அந்த 293 படி எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சென்டர் தான் அதுக்கு அலோவ் பண்ணணும் ஸ்டேட்டை போய் கடன் வாங்குறதுக்கு. எப்போ நீங்கள் 3% தாண்டுறீங்களோ அல்லது அந்த ஜிடிபியோட 3% தாண்டுறீங்களோ அதில் வந்து 2 எக்ஸப்ஷனல் கண்டிஷன்ஸில் இன்னொரு 1/4% கூட வாங்கலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய டெபிசிட்டை வந்து 3% தாண்டி நீங்கள் அதுக்கு மேலே இன்னொரு 1/4% வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன், உங்களுக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய கடன், மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய கடன் வந்து உங்களுடைய ஜிடிபியில் 25% தாண்டக்கூடாது. அது ஒரு கண்டிஷன். அது மாதிரி இருந்தால் ஒரு 1/4% வாங்கிக்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஏற்கனவே வாங்கின கடனுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய வட்டி அது வந்து என்னவாக இருக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மொத்த ரெவென்யூ, உங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூ, அதில் ஓன் ரெவென்யூ அதில் வந்து 10% தாண்டக்கூடாது. அந்த மாதிரி தான் இன்னொரு 1/4% வாங்கிக்கலாம். அப்போ 3% வரைக்கும் இவங்க கடன் வாங்குறதுக்கு இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. ஆனால் சென்ற ஆண்டில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வாங்கின கடனுடைய அளவு 4.5% இருக்குங்கிறது தான் இவங்களுக்கு போட்டிருக்கிற எஸ்டிமேட். இப்போ இன்றைக்கி வந்திருக்கிற பட்ஜெட்டில் அவங்க சொல்லியிருக்காரு 4% கிட்டத்தட்ட வந்து 3% அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு வச்சுங்க. 1% அதிகமாக இவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த 1% அதிகமாக கடன் வாங்கினா இந்த வருஷத்துக்கு நீங்கள் போய் கடன் கேட்க போகும்போது கவர்னருக்கு இவங்க ப்ரொபோசல் அனுப்பும்போது கவர்னர் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிகல் 291 படி 293 படி அதை வந்து அலோவ் பண்ண முடியாது, நீங்கள் அதோட குறைச்சி தான் வாங்கணும். இன்னும் 1% குறைச்சி தான் தமிழக ஆளுநர். தமிழக ஆளுநர் ஏன்னா யூனியன் கவர்மெண்ட்டுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் அவர் தான் வந்து இது பர்மிட் பண்ணுவார். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, 3% வாங்க முடியாது, நீங்கள் 2% தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இவங்க போட்டிருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் வந்து அடி வாங்குறதுக்கு வழி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று செலவை கம்மி பண்ணணும், கடன் வாங்க முடியலன்னா அதுவும் ஒரே வழி. ஏற்கனவே எந்தெந்த திட்டங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்கோமோ அதை வந்து நீங்கள் குறைச்சிக்க வேண்டியது தான். அதுதான் வழி இருக்குது இப்போது. அதனால் அது ஒரு புதிர். எப்படி அதை மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, இந்த கடனை, அதாவது இந்த பற்றாக்குறை அதிகமாகுது. கடன் வாங்க புதுசாக வரி விதிக்கலை, கடன் வாங்கி தான் சமாளிக்கணும். கடன் வாங்குறதுக்கான தகுதியை இந்த அரசு பெற்றிருக்கிறதா, அதாவது ஆளுநர் வந்து இதை அனுமதிப்பாரா, அவங்க கடன் கொடுப்பாங்களா, பிரச்சனைகள் வருது. ஆமாம், தகுதி இருக்கிற அளவுக்கு வாங்க முடியாது, அதோட குறைச்சி தான் வாங்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதை பற்றி எந்த விவாதமும் இந்த பட்ஜெட் பேப்பர்ஸில் இல்லை. அது வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால் நான் என்னுடைய அனுமானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதிய வரி விதிப்புகள் இல்லைன்னு சொன்னாலும் இப்போ எப்படி வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடியே வந்து பெட்ரோல் மேலேயும் டீசல் மேலேயும் இந்த வேட் அதிகமாக்குனாங்களோ, அதுபோல் இந்த கோர்ஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, புதிய வரிகள் விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறைமுகமாக இல்லை, பட்ஜெட்டுக்கு வெளியில் செய்கிறதுலாம் சர்வசாதாரண. யூனியன் கவர்மெண்ட்டும் பண்ணுறாங்க, இவங்களும் பண்ணுவாங்க. அதை நடுவில் தேவைப்படுது அதனால் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு போகலாம். இப்போ 10 நாளைக்கு முன்னாடி பண்ணாங்கல்ல, அது மாதிரி பண்ணிட்டு போகலாம். இல்லை, அப்பப்போ டாஸ்மாக் விலை கூடும், அப்பப்போ பஸ் விலையும் வந்து அல்லது வந்து பஸ்ஸினுடைய அந்த கம்போசிஷன் இருக்குல்ல, ஃப்ளீட்டினுடைய கம்போசிஷன் அதே மாற்றிடலாம். வெள்ளை கலர் போர்டு எத்தனை ஓடுதோ அதை குறைச்சிடலாம், மஞ்சள் கலர் போர்டு அதிகமாக்கலாம், அல்லது எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் அதிகமாக்கலாம், அல்லது அதுக்கு டேரிஃப் அதிகமாக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ரெவன்யூ கூடுதலாக ஜெனரேட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வழிகளில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த போய் இவங்க வந்து ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் வந்து அந்த மத்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்த உதயங்கிற திட்டத்தில் வந்து இவங்க கையெழுத்து போடாமல் இருந்தாங்க. இவங்க ஒரு சில மாநிலங்கள் வந்து அதை ஏற்றுக்கல. அதில் ஒரு மாநிலம் தமிழ்நாடும். ஆனால் அவங்க மறைந்த உடனேயே அல்லது அவங்க ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது என்னென்னு ஞாபகம் இல்லை எனக்கு, இவங்க போய் அதில் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. கையெழுத்து போட்டு வந்ததில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய டேரிஃப் ஸ்ட்ரக்சரை வந்து இவங்க வருஷம் அதிகமாக்கணும். எந்த அளவுக்கு அதிகமாக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உற்பத்தி ஆகிறதுக்கும் பகிர்மானத்துக்கும் எவ்வளோ செலவாகுதோ அவ்வளோ அந்த டேரிஃபை வந்து ஈக்குவலாக கொண்டு போயிட்டே இருக்கணும். இனிமேல் மின் கழகத்தில் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடன் வாங்குறதுங்கிறதோ அல்லது டெபிசிட்டில் ரன் பண்ணுறதுங்கிறதோ பண்ணவே முடியாது. இவங்க வந்து ஏதாவது சப்சிடி கொடுக்கணும் இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்ட். இல்லை, எதிர்க்கட்சிகள் சொல்கிறது மாதிரி இந்த அரசே திவாலாகிவிட்டது, கஜானா காலி ஆகிடுச்சு, இவங்கள்ட்ட புதிய வரி விதிப்பு இல்லை, மக்கள் நலத்திட்டம்ன்ற பேரில் இவங்க செய்தாலும் கஜானா காலி ஆகிடுச்சு அப்படின்ற வாதம் எந்த அளவுக்கு சரியானது? இதில் வந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும், செலவு ஆகிட்டே இருக்கும், ரைட்டா? இது வந்து ஒரு ஃப்ளோ. இதில் வந்து எங்கேயாவது 2 மூட்டையில் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. பணம் வந்துக்கிட்டே இருக்கும், செலவாகிட்டே இருக்கும். மொத்தமாக எவ்வளோ பணம் வரப்போகுது, எவ்வளோ பணம் செலவாகுது, அதுக்கு வந்து உண்டான எஸ்டிமேஷன் தான் இந்த பட்ஜெட்டில் நம்ம கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இதில் வரக்கூடிய சிக்கல் எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பற்றாக்குறையை பொறுத்தது. பற்றாக்குறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, பற்றாக்குறையை வந்து நீங்கள் கடன் வாங்கி சமாளிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களால் கடன் வாங்க முடியுமா அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. மாநில அரசின் கடன் அப்படின்றது 3 லட்சம் கோடியை தாண்டி விட்டது. இந்த ஆண்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பட்டியல் பார்த்தீங்கன்னா, கடந்த ஆண்டை ஒப்பிடுறப்ப அது 2.5 லட்சம் கோடியிலிருந்து இப்போ 3 லட்சத்துக்கும் மேலே தாண்டிடுச்சு. நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு டெலிவிஸ்ட் ஒரு தொலைக்காட்சி வாயிலாக அறிவித்தார், கசப்பு மருந்து தந்தார்.
பேருந்து கட்டணம், மின் கட்டணம், பால் விலை, இந்த மூன்றும் உயர்த்தப்பட்டுச்சு. தற்காலிகம் தான், திமுக அரசு வந்து நிதி மேலாண்மை சரியாக செய்யலை, அதனால் இந்த பிரச்சனை வந்தது. ஆனால் அதற்கு பிறகு எந்த கட்டத்திலுமே அந்த நிதி சுமை, கடன் சுமையை அதிலிருந்து விடுபடுறதுக்கான முயற்சியை இந்த அரசு செஞ்சதா? அதிலிருந்து தொடர்ச்சியாக கடன் சுமைன்றது ஏறிக்கிட்டே வரக்கூடிய ஒரு போக்கு தான் பார்க்குறோம். இது இந்த அரசினுடைய நிதி மேலாண்மையில் இவங்க செய்த தவறுன்னு பார்க்கணுமா? இல்லை, அப்படிலாம் பார்க்க முடியாது. இந்த கடனை பற்றி முதல்ல நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். ரிசர்வ் பேங்க்கினுடைய நார்ம்ஸ் பிரகாரம் வந்து 25% வரல அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் 25% கடன் அளவு இருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு நார்ம்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி பார்த்தால் ஆந்திர மாநிலம் 22.3% கடன் அவங்களது, கேரளா 26.1%, உத்தரப்பிரதேசம் 30.7%, ராஜஸ்தான் 32.7%, மேற்கு வங்கம் 27%. ஆனால் தமிழ்நாட்டினுடைய அந்த கடன் சுமையானது கடந்த ஆண்டு 19 இருந்தது, இந்த ஆண்டு 20 அல்லது 21% தான் இருக்கும். ஆக 25%க்குள்ளாக அந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்ன அந்த நார்ம்ஸ் பிரகாரம் தான் கடன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவில். இந்த எதிர்க்கட்சிகள் சொல்லுகிற மாதிரி கடன் சுமை வந்து இது திவால் ஆயிடுச்சு, ரொம்ப கடன் சுமை அதிகரித்து விட்டது என்னெல்லாம் சொல்கிறதுக்கு அதில் வாய்ப்பே இல்லை, இடமே இல்லை. இது முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து நிதி பற்றாக்குறை பற்றி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர மாநிலத்தில் வந்து 2.99%, பீகாரில் 3.31, ஊபியில் 3.78. வட்டியே அதிகமாயிட்டே போகுது. போன ஆண்டை விடவும் வட்டி செலுத்துறது இந்த ஆண்டுல ஒரு நாளைக்கு 81 கோடி ரூபாய் வட்டி செலுத்த வேண்டிய நிலைமை தான் இன்னைக்கு வந்திருக்கு. வட்டி நீங்க வந்து வருவாய்க்கு நிகராக நாளொன்றுக்கு வட்டி செலுத்துறது அதிகமாகுது. அதுதான் வட்டிக்கு நீங்க வரக்கூடிய வருமானத்திலிருந்து வட்டிக்கு செலுத்துற தொகையே அவ்வளவுன்னு சொன்னா நீங்க என்ன புது திட்டத்தை செயல்படுத்த முடியும்? என்ன வெல்ஃபேர் ஸ்கீம் செயல்படுத்த முடியும்? இன்னைக்கு வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வந்து 12 லட்சம் கோடி 13 லட்சம் கோடின்னு போயிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் வந்து இது வந்து நம்ம நிதி பற்றாக்குறை என்பது வந்து 2.79% குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்றது தான் இந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் வந்து ஜெயக்குமார் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவில் இந்த பல்வேறு அரசியல் நெருக்கடிகள் மத்திய அரசாங்கத்திடம் நாம் கோரியிருந்த அந்த 39,565 கோடி ரூபா நாம் வந்து இந்த இதுக்கு கேட்டிருந்தோம். ஆனால் இதுவரையில் ஒரே ஒரு பைசா வரல. ஏற்கனவே வந்த வெள்ள பாதிப்புக்கு கேட்ட தொகையில் கிடைச்சது வந்து பழைய பாக்கியோடு சேர்த்து 1780 கோடி ரூபா தான் கிடைச்சது. ஆக இப்படி மத்திய அரசாங்கமானது 2013-14 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆண்டுக்கு 5000 கோடியிலேருந்து 7000 கோடி ரூபாய் வரல. மத்திய அரசாங்கத்திடமிருந்து மாநில அரசுக்கு வர வேண்டிய வருவாயானது அந்த நிதி உதவியானது வராமலே இருக்கிறது, நிலுவையிலே இருக்கிறது. ஆக இதையெல்லாம் நீங்கள் சமாளித்துத்தான் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையானது போடப்பட்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் இது வந்து மக்களுக்கு எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுமானால் ஏமாற்றத்தை தருகின்ற பட்ஜெட்டாக இருக்கலாம். ஆனால் இது மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக. புதிய கல்லூரிகள் இல்லை, பெரிதான அறிவிப்புகள் இல்லை, புதிய நலத்திட்டங்கள்னு புதுசாக எதையுமே பெருசாக அறிவிக்கலை. விவசாயம் பெரும் நெருக்கடியில் இருக்குது, அதுக்கு எந்த தீர்வும் இதில் வந்து இல்லை. புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது, புதிய அரசு பணியிடங்களை நிரப்புறது அப்படின்ற விஷயத்தில் எதுவும் பெருசாக இல்லை. இப்படி எதையுமே செய்யாமல் நீங்கள் ஒரு புதிய தொழிற்சாலைகளுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது புதிதாக நீங்கள் சொல்லக்கூடிய மற்ற வசதிகள், கிராமப்புற மேம்பாடு போன்ற மற்ற வசதிகள் எதுக்குமே பெரிய ஒரு ஒதுக்கீடு இல்லாமல் மக்கள் எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க? மக்களுக்கு ஏமாற்றலன்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை, இப்போ தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தளவில் வந்து கனரக தொழில்களை விட சிறு குறு நடுத்தர தொழில்களில் தான் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்குது. அதில் தான் பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக இருக்கிறது என்று சொல்லி மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சகம் வந்து பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இதில் ஏற்றுமதியில் வந்து ஒரு 60%, வேலை வாய்ப்புகளில் ஒரு 40% 45% தரக்கூடியது சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான். இங்கே தமிழகத்தை பொறுத்தளவில் அந்த இதுக்கு வந்து இங்கே சிறப்பாக இருக்கிற காரணத்தினால இந்த வேலை வாய்ப்பு என்பது அலுவலகத்தில் பதிவு செய்தவங்களாம் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது.
அவர்கள் வேறு ஏதாவது சுயமாக தொழில் செய்யலாம், இல்லைன்னா அரசாங்கத்தினுடைய வேலை தான் கிடைக்காம இருக்கலாம். இல்ல, விவசாய சங்கத்துடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தருகிறது, வறட்சி விவசாயத்துக்கு பெருசா எதுவும் பண்ணலன்னு இருக்கு. அரசு ஊழியர் சங்கங்களுடைய எது பார்த்தாலும் அவங்களுக்கான ஊதிய உயர்வு தொடர்பாகவோ அல்லது புதிய நியமனம் தொடர்பாகவோ எந்த அறிவிப்பும் இல்லை, அது ஏமாற்றம் சொல்றாங்க. அப்படிலாம் விவாதிக்கலாம். திரு மனோ தங்கராஜ், உங்களுடைய பார்வையில் இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய செயல் தலைவர் அன்புக்குரிய தளபதி அவர்கள் ஏற்கனவே பத்திரிகைகளுக்கு சொன்னார், இது ஒரு புதிய முந்தையில் பழைய கல் என்று ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தார். அதே போன்று மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது சொல்லும்படியான எந்த புதிய திட்டமும் இந்த அறிவிப்பில் இல்லை என்பதை குறிப்பிட்டார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும்போது ஒரு மூடி வைத்திருந்த சிகிச்சை செய்யப்படாத புண் போன்றது இந்த அறிவிப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படையான காரணங்கள் நான் பார்க்கும்போது நம்முடைய அன்புக்குரிய நம்முடைய நண்பர் கூறியது போன்று இது ஒரு புதிர்கள் நிறைந்த பட்ஜெட். இன்றைக்கு கடன் சுமை வந்து நம்ம சாதாரணமாக எடுக்க முடியாது. 3,14,366 கோடி இந்த ஆண்டு ப்ரொஜெக்டட் கடன். இதில் வந்து பொது பிஎஸ்யூஸ் பொது துறை ஸ்தாபனங்களை நாம் சேர்க்கும்போது சுமாராக 5,75,000 கோடி வரை கடன் வரும்னு வல்லுநர்கள் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது நம்முடைய மக்கள் தொகை எடுத்துக்கொண்டால் ஒரு நபருக்கு சுமார் 80,000 ரூபாய் கடன் என்ற அளவிற்கு இந்த கடன் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. நம்ம பார்த்தோன்னா திட்டங்களை பார்த்தோன்னா இவை இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப பெருசாக பேசினது வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நாங்கள் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் என்று. அந்த திட்டத்தினுடைய மொத்த செலவு 3,523 கோடி. அப்போ 4 ஆண்டு காலம் இந்த அரசாங்கம் தொடர்ந்து நிதி ஒதுக்கினா கூட ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 6,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தால் ஒரு சரிதான். ஆனால் வெறும் 250 கோடி தான் அவங்க வந்து நிச்சயத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை போன்று ஒவ்வொரு துறையை நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி வந்து இவ்வளவு தூரம் வறட்சியின் பிடியில் நம்முடைய மாநிலம் சிக்கியிருக்கிறது. இந்த வறட்சி நிவாரணத்திற்கு இவர்கள் என்ன நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள்? இன்றைக்கு குளங்கள் எல்லாம் மழை இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் வறண்டு கிடக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த குளங்களை தூர்வாறுதல், அணைகளை தூர்வாறுதல் போன்ற பணிகளை மிகச்சிறப்பாக திட்டமிட்டு செய்திருக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட எந்த திட்டமும் இல்லை. ஏதோ கொஞ்சம் போர்வெல் போடுவோம், நாங்கள் அது போடுவோம், இது இந்த டெம்பரரி மெஷர்ஸ் மட்டும்தான் அதில் சொல்லியிருக்காங்களே தவிர ஒரு குறிப்பான ஒரு திட்டத்தை அவர்கள் சொல்லவில்லை. ஒரு உதாரணத்தை பார்த்தோன்னா குடிமராமத்தின் மூலமாக 300 கோடி ரூபா, பல்லாயிரக்கணக்கான குளங்களும் ஏரிகளும் இருக்கக்கூடிய மாநிலத்தில் வந்து ஒரு 300 கோடி ரூபா நான் குடிமராமத்து பண்ணி அந்த புதர்களை அந்த மண் இதெல்லாம் நான் வந்து அகற்ற போகிறேன்னு சொல்லுவது வேடிக்கையாக இல்லையா? இதுதான் எங்களுடைய கேள்வி. அப்போ அந்த அடிப்படையே தவறு. அது அழகாக சொன்னால் அது ஒரு சாதாரண ஒரு கணக்கர் எழுதி கூட்டி வைத்த ஒரு வரவு செலவு திட்டம் என்று இருக்கிறது. நம்முடைய நண்பர் தீரன் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரவில்லை என்று சொல்லுகிறார். நான் கேட்கின்றேன், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் முறையாக டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்தித்துவிட்டு வெளியே வருகின்ற நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் மோடி அவர்கள் செய்கின்ற உதவிகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் என்று பெரிய பாராட்டெல்லாம் சொன்னார். ஏன் அந்த நேரத்தில் இவங்க பேசவில்லையா? அந்த வெள்ள பாதிப்பில் 1,250 கோடி தான் கிடச்சிருக்குன்னு சொல்லாங்க. அப்போ இவங்க பல ஆயிரம் கோடி கேட்டதாகவும் சொல்லுகிறார்கள். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வறட்சிக்கு வேண்டி சுமார் 40 கோடி 39 கோடியை சம்திங் வந்து கேட்டிருக்கிறார்கள். அதற்கு எந்த பதிலும் சொல்லப்படவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று இந்த வரதா புயலின் பாதிப்பிற்கு இவர்கள் கேட்ட தொகையில் ஒன்று கூட இன்னும் தரவில்லை என்று சொல்லுகிறார்கள். இது யாருடைய தப்பு? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இந்த தொடர்பை இவர்கள் எப்படி கையாள வேண்டும்? இதற்கு முன்னால் இருந்த தலைவர்கள் எப்படி கையாண்டார்கள்? மத்திய அரசு உங்களை வந்து அப்போ கணக்கிலேயே சேர்க்கலையா? உங்களுக்கு மரியாதையே தரலையா? நீங்கள் கேட்கக்கூடிய எதையும் ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மையில் மத்திய அரசு இல்லையா? அதற்கான காரணம் என்ன? இதைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். திரு ஜெயரஞ்சன், இதில் தமிழக அரசு தன்னுடைய வரம்புக்குட்பட்டு சில திட்டங்களை அறிவிக்கிறாங்க, வருவாய் ஆதாரங்களை பெருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் கைகளில் எந்த வகையிலும் சம்பந்தமில்லாத காரணங்களால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம் அப்படின்ற ஒரு அம்சம் இந்த பட்ஜெட்டில் தொடர்ச்சியாக வருது. ஒன்று, பண மதிப்பிழக்கு செய்யப்பட்ட விவகாரம், டிமானிட்டைசேஷன். அந்த ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சதில் எங்களுக்கு வர வேண்டிய வருவாய் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்றாங்க. இன்னொன்று, மத்திய அரசு கொண்டு வர்றதா சொல்கிற
ஜிஎஸ்டி. அந்த மசோதா வரும்போது வேட்டுக்கு பதிலாக சரக்கு வரி விகிதத்தில் மாற்றம் வரும், அது எங்களை கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, ரெஜிஸ்ட்ரேஷன் வருமானம் வரல, பத்திரப்பதிவு வருமானம் வரல. அதுக்கு காரணம் ஹைகோர்ட் போட்ட ஒரு தடை. அதில் 1500 கோடி ரூபாய் அளவுக்கு இவர்களுக்கு வர வேண்டிய வருமானம் வரல. தங்கள் கைகளில் இல்லாமல் தங்கள் வரம்புக்குள் இல்லாத விஷயங்களால் பாதிக்கப்படும் போது ஒரு மாநில அரசு என்ன செய்ய முடியும்? இது வந்து இந்த பட்ஜெட்டை பற்றி பேசுகிறதுக்கு உண்டான டாபிக் அது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸுங்கிறது இருக்குல்ல, மத்திய மாநில அரசுடைய உறவுகள், அதில் வந்து எப்படி வந்து அதிகாரங்கள் பங்கிடப்பட்டிருக்கணும், அப்புறம் அதை வந்து வரி எப்படி வசூல் பண்ணுறதுங்கிறதுல யார் யாருக்கு என்னென்ன பங்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்து விவாதத்துக்குரிய ஒரு பொருளாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இதில் நான் வந்து தொடர்ந்து நான் முன்வைக்கிற கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒன்றிய அரசு வந்து திரும்ப 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 என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாரங்களை குவிக்கிறதும் நிதி ஆதாரங்களை அவங்களே வச்சுக்கிறதுல தான் பெரும் முயற்சி எடுத்து அவங்க எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. உதாரணத்தை ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, புதிய நிதியை மொபிலைஸ் பண்ணுறது எல்லாமே செஸ் வழியாக பண்ணுறது. இந்த செஸ் வழியாக பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஸ்டேட்டோட நீங்கள் ஷேரே பண்ண வேண்டியதில்லை, எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, ஸ்டேட்ஸுக்கு வர வேண்டிய ஷேரை நாங்கள் அதிகமாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்டைட் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு பணத்தை எவ்வளோ கொடுத்துட்டு பிளானே கம்ப்ளீட்டாக ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க. பிளான் எக்ஸ்பெண்டிச்சரே ஸ்க்ராப் பண்ணாதான் என்னாச்சுன்னாக்கா இதுக்கு வர வேண்டிய பணம் எதுவுமே வரல மாநில அரசுகளுக்கு. மாநில அரசு பணம் வேணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, மத்திய அரசு ஆரம்பிக்கக்கூடிய திட்டத்தில் இவங்க இணைஞ்சிக்கணும். எப்படி என்ன அடிப்படையில் இணையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், திட்டம் சார்ந்தது திட்டம் சாராத செலவினங்களை ஒழிச்ச விஷயத்துக்கு தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த பட்ஜெட் ரியாக்ஷனில் அது நல்ல ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு. அதெல்லாம் பல அரசியல் கம்பல்ஷன்ஸுக்காக பண்ணியிருக்கலாம். நிகரமாக இவங்களுக்கு கஷ்டத்தை சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அவங்களுடைய வரி கொள்கை. அதை வந்து அந்தந்த சமயத்தில் வந்து நீங்கள் அதை வந்து ஒன்றும் கேட்காம விட்டுட்டிங்கன்னாக்கா அதுக்கப்புறம் பின்னாடி இது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது தான் ஒன்றாச்சா. ரெண்டாவது வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லா ஸ்கீம்ஸும் வந்து எப்படி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு பணம் கொடுக்கணும் ஒரு பார்ட். இப்போ எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்னு வச்சுங்களேன், 10% அவங்க கொடுக்கணும்னு சொன்னாங்க, நீங்கள் 10% கொடுக்கணும். அந்த பணம் வேணும்னா இது நீங்கள் அதை தான் கொடுத்தாகணும். அதுமாதிரி கொடுக்கும்போது உங்களுடைய சுயாட்சி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அதை செயல்படுத்துறது அப்படிங்கிறது அது செய்ய முடியுமா தொடர்ந்து அப்படிங்கிறதுல உதாரணத்துக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இப்போ அந்த புதிய உணவுக் கொள்கையினால் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நாளைக்கு இவங்களால் வந்து இந்த அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. நாளைக்கு சென்டரில் வந்து பிபிஎலுக்கு மட்டும் தான் நான் வந்து ஃபுட் அலோகேஷன் வந்து சென்ட்ரல் போர்ட்லேருந்து கொடுப்பேன், அதுக்கு மேலே இருக்கலாம் ஓப்பன் மார்க்கெட் ப்ரைஸில் நீ வாங்கிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவு போட்டால் தமிழ்நாடு அரசால் சமாளிக்க முடியுமா? இப்போ இருக்கக்கூடிய நிதி சிக்கலில் எப்படி சமாளிப்பாங்கன்னு தெரில எனக்கு. அதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க புது புது திட்டங்கள் கொண்டு வர இவங்க எல்லாத்துக்கும் ஈல்டாகி போகும்போது, இப்போ உதயில் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இபியில் போய் இவங்க கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க, நாங்கள் உதயில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எலக்ட்ரிசிட்டி போர்டுடைய கடனெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் கொண்டு வந்துட்டாங்க, ஒரு முக்கால்வாசி கடனை. மீதி இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்டிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் டேரிஃபை ரிவைஸ் பண்ணணும். மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் காஸ்ட் என்னவோ, டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் என்னவோ, அவ்வளோ காஸ்ட் நீங்கள் ரெக்கவர் பண்ணணும். அதுதான் அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் பண்ணாதேன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்டேட் பட்ஜெட்லேருந்து நீங்கள் அதுக்கு பணம் கொடுக்கணும். அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்டுனுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து க்ளீனாக இருக்கணும் எப்பயுமே. அதான் உதய் கம்பெனி மாதிரி நடத்தணும் ஸ்கீம் வந்து அதுதான். அதுக்கு வந்து இவங்க கையெழுத்து போட்டு வந்ததுக்கப்புறம், ஐயோ என்கிட்ட இல்லையே, எனக்கு அதிகாரமே இல்லையான்னு சொன்னாங்க. கையெழுத்து போட்டு அதிகாரம் தான் போகும் உங்கள் கையை விட்டு. போராட வேண்டிய நேரத்தில் போராடாமல் பணிந்து போனதுனால வரக்கூடிய பிரச்சனைனால வர்றது தான் அது. ஷியாம், இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை அடுத்து வரக்கூடிய ஆண்டுக்கான பட்ஜெட் இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வளம் சேர்க்கும்? யார் இதனால் பலன் பெறுவார்கள்? யாருக்கு என்ன பாதிப்பு? அதாவது நலத்திட்டங்கள் சார்ந்த ஒரு பொருளாதாரமாக தான் நம்ம வந்து கடந்த ஒரு 11 ஆண்டுகளாக இயங்கி வரும். 2006 ஆரம்பிச்சது. நிறைய நலத்திட்டங்கள் மீது நாட்டம் அதிகமாக வச்சு பண்ணுறது. அதுக்கு முன்னாடி இருந்தது, பட் நிறைய செலவு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு 11 ஆண்டு நடந்து வந்திருக்கு. இந்த 11 ஆண்டு காலத்தில் வந்து இது நலம் சார்ந்த திட்டங்கள் வளர்ந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி கிடைச்சதா அப்படின்னாக்கா, கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக அதில் பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த 3 ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி இல்லாததுனால நம்மளால் வந்து அந்த நலத்திட்டங்களை வந்து வளர்க்க முடியல. அதுக்கு உண்டான பணம் நம்மளால் ஈட்ட முடியல. அதை தான் நம்ம வந்து தொடர்ந்து கடனாக பெற்று வருகிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்மளோட ரெவென்யூ டெபிசிட், வருவாய் பற்றாக்குறை. இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, நம்மளோட யார் யார் பக்கத்தில் அண்டை மாநிலங்கள் 4 மாநிலங்களை பேசுவோம், ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா. தெலுங்கானாவில் 4500 கோடி ரூபாய் சர்ப்ளஸ் இருக்குது, ரெவென்யூ சர்ப்ளஸ் இருக்குது. ஆந்திரா எடுத்துக்கிட்டிங்கன்னா
வெறும் 413 கோடி ரூபாய் என்னவோ பற்றாக்குறை. கர்நாடகா எடுத்திங்கன்னா 136 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை. ஆகவே அந்த மாநிலங்கள்லாம் இந்த மாதிரி வருவாயோடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க செலவு பண்ணி அவங்க மாநிலத்தை நடத்த முடியுது. அதனால் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு தான் அவங்க கடன் வாங்குறாங்க. தமிழகத்தோட நிலை எப்படி பார்த்தீங்கன்னா வருவாய் பற்றாக்குறையே ரொம்ப அதிகம், அதுவும் கட்டுக்கடங்காமல் வளர்ந்து வந்துருச்சு. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அது கடனை கூட்டிக்கிட்டே போகுது. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வட்டியும் கூடிக்கிட்டே போகுது. இது ஒரு ஸ்பைரல் மாதிரி. எப்பவுமே கடன் அதிகமாக வச்சு ஒரு இயங்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் ஒரு ஸ்பைரல் மாதிரி கட்டுக்கடங்காமல் கைக்கு விட்டு போயிடும். அது மாதிரி தான் ஆகும். சின்ன ஒரு குறியீடு குடும்பம் அப்படின்னு சொன்னா ஒரு எந்த ஒரு மாநில அரசும் கடனே வாங்காம அவங்களால என்ன முடியுதோ அதை மட்டும் செஞ்சுட்டு போறதுன்னு முடிவெடுத்தா இது பண்ணலாம். ஒரு தனி மனிதர்கள் அப்படி பண்ண முடியும். ஆனால் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நலன் சார்ந்து இயங்குற அரசு, ஒரு கிராமப்புற வேலை உறுதி திட்டம்னு சொல்லி அந்த அமௌண்ட் போட்டால் தான் அதில் பல கோடி பேர் பயனடைவாங்க. ஒரு இலவச சைக்கிள் அப்படின்ற ஒன்றை கைவிட முடியாது. உணவு அப்படின்றதும் மக்களுக்கு முக்கியம். அப்படி மக்களுக்கான திட்டம்னு ஒன்று வர்றப்ப கடன் வாங்கினாலும் செயல்படுத்தணுமே. பற்றாக்குறை பட்ஜெட் அப்படின்ற ஒன்று பெருசே தவறானதல்ல. இல்லை, தவறானது இல்லை. மக்கள் நலனுக்காக தானே கடன் வாங்குறாங்க. அவங்க ஒன்றும் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறது இல்லையே. அப்போ அது அந்த மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும். அது மக்களுக்கு ஃபர்ஸ்ட் அது போய் சேரணும் சரியான முறையில். அதனால அவங்க வளர்ந்து அவங்க மேலும் வளர்ச்சிக்கு அவங்க ஒரு அந்த வளர்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அவங்க பார்ட்டிசிபேட்டே பண்ணாதான் நம்ம இந்த பணத்தை செலவு பண்ணிட்டு இருக்கோம்னா அதில் ஏதோ எங்கேயோ ஒரு குறை இருக்குன்றதை முதல்ல நம்ம உணரணும். இந்த விதமான ஒரு பொருளாதார கொள்கை ஒரு வரைமுறைக்குள்ளே செய்யணுங்கிறது தான். அது செய்யக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்தும் இல்லை. நீங்கள் வெல்ஃபேருக்கு எதுவும் செலவு பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஆனால் யாரை உண்மையிலேயே சென்றடையணுமோ அவங்கள மட்டும் சென்றடையணும், டார்கெட் பண்ணணும், அதில் உள்ள வேஸ்டேஜை குறைக்கணும். அதையெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதே திட்டங்களை அண்டை மாநிலத்திலேயே வைக்கிறாங்களே. நீங்கள் அம்மா உணவகம்னா அங்கே நம்ம உணவகம்னு வைக்கிறாங்க. நிறைய இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய திட்டங்களை மத்திய அரசே எடுத்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சத்துணவு திட்டமும் இன்னைக்கு இந்தியா நாடு தழுவி இருக்குது. ஆகவே இந்த திட்டங்களுக்கு எதிர்ப்பு இல்லை என்னுடைய கருத்து. ஆனால் அந்த திட்டங்களை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது உண்மையிலேயே போய் சேர வேண்டியவங்களை போய் மட்டும் சேரணும். அரசு உடைய செலவு யார் உண்மையான பெனிஃபிஷரின்னு ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறத என்னுடைய கருத்து. ஒரு சின்ன உதாரணம். அதில் கோளாறு இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஜெயரஞ்சன் அவர் சொல்கிற விமர்சனத்தில்? அவர் எனக்கு ஷியாமுக்கு எப்பயுமே வரக்கூடிய பிரச்சனை இதுலேயும் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த 2 முக்கியமான டேர்ம்ஸ் அதில் யூஸ் பண்ணார். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா டார்கெட் பண்ணணும், ரெண்டாவது வேஸ்டேஜை அவாய்ட் பண்ணணும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூனிவர்சலாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸை பற்றி அவங்க வைக்கக்கூடிய விமர்சனம் அது. எல்லோருக்கும் உணவு, எல்லோருக்கும் இது அப்படிங்கிறது யார் ஏழையோ அவர்களை மட்டும் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குமே தவிர அந்த கருத்து நடைமுறையில் மிகப்பெரிய ஒரு அவலத்தை உருவாக்குது அப்படிங்கிறது தான் சொல்வேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்க்ளூஷன் எரர்னு ஒன்று இருக்குது. எக்ஸ்க்ளூஷன் எரர்னால் நீங்கள் டார்கெட் பண்ணும்போது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர முடியாத ஒரு சூழல் சேருது. உதாரணத்துக்கு இப்போ தெலுங்கானா கவர்மெண்ட்டுக்கு இப்போ போன வாரம் தான் ஒரு கன்சல்டேஷன் ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய பொது விநியோக திட்டம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறது. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கடைசியாக வந்த தேசிய மாதிரி ஆய்வு கணக்கெடுப்பு நிறுவனம் நடத்தி ஆய்வு சர்வே பண்ணி எடுத்த புள்ளி விவரங்களை திரும்ப நான் ரீவொர்க் பண்ணி பார்த்தோம். எப்படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேரை சர்வே பண்ணியிருக்காங்க தெலுங்கானா மாநிலத்தில். அப்போ அந்த டேட்டாவில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதத்துக்கு சராசரியாக எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரம் அதில் இருக்குது. அதோட சேர்த்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது விநியோகத்துலேருந்து அவங்களுக்கு கார்டு இருக்குதா, அவங்களுக்கு அரிசி அதுலேருந்து வாங்க முடியுதா, எவ்வளோ அரிசி வாங்குறாங்க, அந்த புள்ளி விவரங்கள்லாம் இருக்குது அதில். அதை எடுத்து போட்டு பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடைசி அதாவது இருக்கக்கூடிய மக்கள் தொகையை 10 வகையாக 10 குரூப்பாக பிரிப்பாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேஞ்சு மாத செலவு 1000 ரூபாயில் ஆரம்பித்து 10,000 வரைக்கும் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு சமுதாயத்தில் என்ன செய்யணும், 1000 ரூபா வரைக்கும் ஒரு குரூப்பு, 2000 வரைக்கும் ஒரு குரூப்பு, 3000 ஒரு குரூப்பு, அதுமாதிரி 10,000 வரைக்கும் ஒரு குரூப். இதுக்கு பேர் டிசைன்னு பேர். 10 பிரிக்கிறது மொத்த பாப்புலேஷனையும். அதுமாதிரி படித்தோம்னா கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய 3, அதாவது 3000 ரூபாய்க்கு கீழே செலவு பண்ணக்கூடிய, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 3000 கிடையாது, 3000 ரூபாய்க்கு கீழே வேலை செய்கிறவங்க அப்படின்னு வச்சுக்குவோம். அவங்க தான் இருக்கிறதுலே அடித்தட்டில் இருக்கிற மக்கள். இந்த அடித்தட்டு மக்கள் எடுத்து பார்த்தோம்னா 26% பேருக்கு கார்டே இல்லை. எந்த கார்டு இல்லை, ரேஷன் கார்டு இல்லை. அதுதான் எக்ஸ்க்ளூஷன் எரர். இப்போ இந்த பொது விநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுது நம்ம சொல்லும்பொழுது
இங்கே வந்து 26% மக்களுக்கு கார்டு கிடையாது. ஆனால் அதே தமிழ்நாடு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5% பேருக்கு தான் கார்டு இல்லை. அப்போது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரல. அந்த சோக்கால்டு டார்கெட்டட் பிடிஎஸ் இருக்க அதில் மிக அதிகமாக இது வந்து அரிசி வந்து எதில் கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த இது இருக்குது பாருங்கள், அந்தியோதயா கார்டுன்னு ஒரு கார்டு இருக்கும், 35 கிலோ ஏதோ கொடுப்பாங்க பரம ஏழைகளுக்கான. ஆமாம், அதாவது அனாதை, அதாவது வேறு யாரும் இல்லை அவங்களுக்கு, அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா 35 கிலோ கிடைக்கிறதுக்கு உண்டான கார்டு. அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தனியாக அலோகேஷன் கொடுத்துட்றாங்க ஏஏஒய்க்கு. அந்த ஏஏஒய் கார்டு யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. டாப் 3% இருக்காங்கலாம் 3 டிசைல்ஸு, அதில் இருக்கிறவன்ட்ட வந்து ரூரல் தெலுங்கானால அதில் வந்து எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருக்கிற ஏஏஒய் கார்டில் 60% ரூரல் கார்ட்ஸ் அவன்ட்டு இருக்குது. இது என்ன டார்கெட்டிங் இது? அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ ஷாம்கிட்ட கேட்டோம்னா என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செயல்படுத்துறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அது அதிகாரிகளோட தவறு. அதுதான் அங்கே தான் சிக்கல் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10%-ஆக கேரண்டீடாக டார்கெட் பண்ண இதை ப்ரோக்ராம் உலகத்தில் எங்கேயும் நான் பார்க்கல இது வரைக்கும். நான் படித்த ஸ்டடிஸ் எதுவுமே அது மாதிரி காட்டவே இல்லை. எல்லா ஸ்டடிஸும் இது தான் சொல்லுவோம். என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூஷன் எரர் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு அளவு வந்து இன்க்ளூஷன் எரரும் இருக்குது. அதையும் நான் ஒத்துக்கிறேன். எப்படின்னா தேவையில்லாதவனே உள்ளே இருக்காங்கிறது உண்மை தான். ஆனால் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தனி ஒருவனுக்கு உணவில்லைங்கிற மாதிரி தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எவனா சாப்பிட்டு போகிறான், அதை பற்றி இல்லை. எவனா யாருக்கு கிடைக்கணுமோ உங்களுக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. அது இவ்வளோ பேருக்கு கிடைக்காம போதுங்கும் போது ஸ்டேட் வந்து இப்படி செயல்பட. ஆனால் ஷியாம் சொன்ன இன்னொரு கருத்து இருக்கு. நீங்க வந்து பொது விநியோக திட்டத்தை நியாயப்படுத்துறீங்க, அது வந்து பரவலாக அந்த கருத்து தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் அந்த கருத்து இருக்கு, ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை தவிர. அவர் சொன்ன மிக முக்கியமான இன்னொரு கருத்து வந்து ஒரு செலவு அப்படின்ற ஒன்றை ஒரு நலத்திட்டம்னு நீங்க என்ன பேர்ல வச்சு நீங்க பண்ணீங்கனாலும் அதற்கு ஒரு வரம்பு இருக்கணும். அதுக்கான வருவாய் ஆதாரத்தை பெருக்காம வரம்புக்கு மீறி நீங்க வந்து வருவாய்க்கு மீறி செலவு பண்றப்ப ஒரு டிசாஸ்டரான ஒரு இடத்துக்கு தான் அது கொண்டு போய் விடும். அதுல உங்கள்கிட்ட மேனேஜ்மெண்ட் சரியா இல்லை அப்படின்ற பார்வை வைக்கிறார். அதற்கான விளக்கத்தை ஒரு இடைவேளைக்கு பிறகு கேட்கிறேன். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. திரு ஜெயரஞ்சன், உங்கள்கிட்ட கேட்டது வருமானத்துக்கு உட்பட்ட செலவில்லை, நலத்திட்ட உதவிகள் அப்படின்றது தவறில்ல, ஆனால் அதற்கு வரம்பு இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படின்ற 2 பார்வை. இப்போ அந்த வரம்பை வந்து எப்படி முடிவு பண்ணுறதுங்கிறது தான் அதில் ஒரு சிக்கல் வரும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இப்போ ஓல்டேஜ் பென்ஷன் 1000 ரூபாய் கொடுக்குறது சரியா, 1500 ரூபாய் கொடுக்குறது சரியா, 2000 ரூபாய் கொடுக்குறது சரியா, அதுக்கெல்லாம் எந்த இண்டெக்ஸும் கிடையாது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உத்தேசமாக வாங்கும்போது ஏதோ ஒரு இது ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இல்லாட்டி எல்லாருக்கும் வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் இவ்வளவு, இப்போ டிஏ ஃபிக்ஸ் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஒன்றும் பண்ணுறது இல்லையா? இப்போ தொகுப்பூதியம்னு ஒன்று கொடுக்குறாங்க, கன்சாலிடேட்டட் சேலரின்னு ஒன்று கொடுக்குறானுங்க. அதுக்கு என்ன பேசிஸ் இருக்குது? சும்மா அவனே பார்த்து முடிவு பண்ணிக்கிற வேண்டி தான். ஏன்னா அது 4000 ரூபாய் உனக்கு, இவனுக்கு 8000 ரூபாய், அந்த மாதிரி ஒரு கணக்கு அப்படி தான் போயிட்டுருக்கே தவிர இது இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த அரசுமே ஒத்துக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டெக்ஸ் பண்ணால் நீங்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங்கோட சேர்க்கணும். காஸ்ட் ஆஃப் லிவிங்கோட சேர்த்திங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து எப்படி அரசு ஊழியர்களுக்கு வந்து நீங்கள் அகவிலைப்படி கொடுக்குறீங்களோ அது மாதிரி இது எல்லாத்தையும் ரெகுலராக ரிவைஸ் பண்ணிட்டே வரணும். மினிமம் வேஜஸே ரிவைஸ் பண்ண மாட்டேங்கிறான். எதுக்கு? மினிமம் வேஜஸே ஒரு ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன் தான், அது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணலைனாக்கா நீங்கள் உங்களை இது பண்ணலாங்கிறது தான் சஜஸ்ட் பண்ணுறான். கொடுத்தா கூட கொடுக்காட்டி போகணும். சமயத்தில் மார்க்கெட் வேஜஸ் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டாச்சுட்டரி வேஜஸை விட கூட போகும். அதனால் அந்த இண்டெக்ஸேஷனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது வரம்பு வைக்கிறதுல ஒரு சிக்கல் வருது. ரெண்டாவது வந்து ஷாம் சொல்கிற வரம்பு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பட்ஜெட்டில் இவ்வளோ செலவு பண்ணுறது வந்து இவ்வளோ தான் வெல்ஃபேருக்கு பண்ணணும், அல்லது உன்னால் இவ்வளோ தான் டேக்ஸ் கலெக்ட் பண்ண முடியுதுன்னா இவ்வளோ தான் நீ செலவு பண்ணணும். அவர் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடுடைய டேக்ஸ் எஃபர்ட்டை இவங்க வந்து சேல்ஸ் டேக்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணலாம், எவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ பெரிய ஷியாம் சொல்கிற மாதிரி எவ்வளோ பெரிய லீக்கேஜ் இருக்குது, அதில் உலகமாக லீக்கேஜ் இருக்குது. அதில் அதை ப்ளக் பண்ணுறதுக்கு நம்ம எந்த விதமான முயற்சியும் பண்ணுறது இல்லையே. இப்போ யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும், இன்கம் டேக்ஸ்லேருந்து என்ன வருது? அதுலேருந்து அவன் எழுதி கொடுக்குறது பாதி நீ கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு இவனுக்கு கட்டாமல் விட்றது பாதி, டிபார்ட்மெண்ட்டில் வசூல் பண்ணாமல் விட்றது பாதி, எவ்வளோ இருக்குது அதில். அதனால் இந்த டேக்ஸ் எஃபர்ட்டை வந்து இவங்க ஒன்றும் இல்லை 10% அதிகமாகினாங்கன்னா போதும். இந்த ப்ரோக்ராமில் ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த யூனியன் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஷேரிங் இருக்குல்ல, ரெவன்யூ ஷேரிங் வரும்போது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அவங்க தொடர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஷேர் குறைஞ்சிக்கிட்டே வரதுக்கு உண்டான ஃபார்முலா தான் போய்கிட்டே இருக்குது. இவங்க ரெப்ரசன்ட்லாம் பண்ணுறாங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு கன்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்குது, பேக்வேர்ட் ஸ்டேட்ஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய ஒரே கன்சன்ட்ரேஷன். இப்போ தமிழ்நாடு மாதிரி கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள்லாம் பேக்வேர்ட் ஸ்டேட்லேருந்து தாண்டி நாங்கள்லாம் அஸ்பைரிங் ஸ்டேட் ஆகிட்டோம், அதனால் எங்களுடைய நாம்ஸில் அதையும் சேர்க்கணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க.
ஆனால் அவன் எடுத்துக்க மாட்டேங்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா பறந்துபட்டு இப்போ நார்த் இந்தியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, அவங்களாம் அவ்வளோ பேக்வர்டாக இருக்கும்போது அவங்களோட கன்சன்ட்ரேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சென்ட்ரல் பூல்லேருந்து வரக்கூடிய ரிசோர்ஸஸ் வந்து நிறைய தான் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கு அப்புறம் நமக்கு வந்து வரக்கூடிய அலோகேஷன் குறைஞ்சது மாதிரி அவங்களுடைய அலோகேஷன் அதிகமாக இருக்குது. அப்போது அதுவும் மாறணும். நமக்கு அதெல்லாம் மாறிச்சுன்னா மட்டும்தான் நம்மளால் இப்போ வந்து இந்த ஈடு செய்ய முடியும். திரு தீரன், இதில் மார்க்சிஸ்ட் கட்சியோடைய விமர்சனம் அப்படின்றது தலைப்பு வாரியாக ஒவ்வொரு பிரச்சனையில் இந்த பட்ஜெட் எப்படி அணுகி இருக்குன்றதை டீட்டெயிலாக சொல்லிட்டு சம்மப் பண்ண ஒரு அம்சத்தை சொல்கிறேன். தமிழ்நாட்டை இந்த பட்ஜெட் வளர்ச்சி பாதையில் கொண்டு போக போகிறதில்ல. குறைஞ்சபட்சம் இந்த ஆண்டு தமிழ்நாடு மக்கள் சந்திக்கக்கூடிய, தமிழகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு இந்த பட்ஜெட் உகந்த நிலையில் இல்லை. மக்களில் எந்த ஒரு பிரிவினரும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்காத, நிவாரணம் தராத மிக மோசமான பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, அது நான் கூட பார்த்தேன். மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் கூட ஒன்று சொல்லியிருந்தார். அவரோட அறிக்கை தான் நான் சொல்கிறேன். அதான் பொது விநியோக திட்டத்தை வந்து இவங்க சரியாக நிதி ஒதுக்கீடு செய்யலைன்னு அவர் அதில் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி, பொருள் கிடைக்கல. இல்லை, இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த பொது விநியோக திட்டம் இந்தியா முழுக்க பல மாநிலத்தில் இருக்குது. ஆனால் சிறப்பு பொது விநியோக திட்டம் என்பது பாமாயில், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, இது சிறப்பு பொது விநியோக திட்டம். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான், இந்த மாநிலத்தில் மட்டும்தான் சிறப்பு பொது விநியோக திட்டமானது அமல்படுத்தப்படுகிறது. இதில் கூட இப்போ சில பொருள் கிடைக்கலன்னு சொன்னதெல்லாம் என்னென்னா, அந்த இந்த 16 டிசம்பரோட அது 6 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை புதுப்பிக்கணும். அது புதுப்பிக்க விட்ட முதலமைச்சர், அப்போ இருந்த முதலமைச்சராக பொறுப்பில் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதை செய்யாததுனால தான் இப்போ கூட இந்த யாரோ கட்சி மாதிரி சொல்றீங்க. வேற தேமுதிகல தான் வந்தார். உங்க கட்சியோட சீஃப் மினிஸ்டர் தான் சார் அவர். அப்ப இல்ல நான் குற்றச்சாட்டுக்காக சொல்ல. அப்ப உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் சொன்னதை தான் நான் சொல்றேன். மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர் என்ன செஞ்சார்? காமராஜ் அதான் என்ன சொன்னார்னா, இது வந்து புதுப்பிக்கப்பட வேண்டிய நேரங்க இது, அதனால புதுப்பிச்சு கொடுத்தீங்கன்னாக்கா தான் பருப்பு, பாமாயில் இதெல்லாம் நம்ம வந்து டெண்டர் விட்டு கால்ஃபர் பண்ண முடியும்னு சொல்லும்போது செய்யலாம், மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி வரட்டும் அப்படின்னு அதை தான் சொன்னாரே தவிர வந்து அப்போது முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அதை அனுமதி கொடுத்துருந்தா இந்த இப்போ ஒரு சில தட்டுப்பாடுகள் இருக்குது பாருங்க, சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் அது கூட இருக்காது. ஆனால் இவ்வளவு கஷ்டத்தில் கூட விலையில்லா 20 கிலோ அரிசி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அம்மா அரசு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ராஜீவ்காந்தி ஒரு முறை சொன்னார், 100 ரூபாய்க்கு திட்டம் போட்டால் இந்தியாவில் அது 15 ரூபா தான் கிடைக்குது. 15 பைசா இல்லை, 100 ரூபாய்க்கு 15 ரூபா, 1 ரூபாய்க்கு 5 பைசா. ஆக என்னன்னாக்கா 6ல் 1 பங்கு தான் இந்தியாவில் வந்து திட்டம் போடுறது மக்களுக்கு போய் சென்றடையுது, மிச்சம் 5 பங்கு எப்படியோ போயிடுது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அம்மாவுடைய அரசு என்பது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசு. மக்களுக்காகவே நான் என்று சொல்லி வாழக்கூடிய அந்த அம்மா அவர்கள் வந்து இந்த மக்களுக்கு நேரடியாக போய் பலன் கிடைக்க வேண்டுமே என்பதற்காக, இது ஒரு வளர்ச்சி பெற்று வருகின்ற மாநிலம் என்று சொன்னாலும் கூட வறுமை கோடு குறைந்திருக்கிறது. இந்த பெண்கள், குழந்தைகள் இவர்களுடைய அந்த சரிவிகித வளர்ச்சியானது வந்து அவர்களுக்கான பாதிப்பெல்லாம் குறைக்கப்பட்டிருக்கு. கல்வி, சுகாதாரத்திற்கெல்லாம் கணிசமான நிதி ஒதுக்கீடு செய்கிற காரணத்தினால இங்கே பல்வேறு நோய்கள் வர தடுப்பெல்லாம் இருக்குது. ஆக நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மாவுடைய அரசை பொறுத்தளவில் தோழர் கூட இவங்க கூட சொன்னார், எதுவுமே இல்லைன்னு. எனக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னாக்கா, பாரத கதையில் துரியோதனகிட்ட கேட்ட பொழுது, உலகத்தில் யாராவது ஒரு நல்லவங்களை நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லும்போது துரியோதன கண்ணுக்கு ஒரு நல்லவும் கூட படவே இல்லையா. ஆனால் அதே தர்மர்கிட்ட சொல்லும் பொழுது, ஒரு கெட்டவனையாவது நீ கண்டுபிடிச்சிட்டு வான்னு சொல்லும் பொழுது தர்மருடைய கண்ணுக்கு ஒரு கெட்டவங்க கூட தெரியல, எல்லாருமே நல்லவங்கன்னு சொன்னாலாம். அது மாதிரி அவரவருடைய பார்வையை பொறுத்து தான் தமிழக அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்ட அறிக்கையை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர, அவருடைய செயல் தலைவர் சொன்னார், பூஜ்ஜியத்திலிருந்து ராஜ்யத்தை உருவாக்க பார்க்குறாங்க. இல்லை, நான் சொல்லி முடிச்சிடறேன். ஆனால் ராஜ்யத்தையே பூஜ்ஜியமாக்கியவர்கள் எல்லாம் இவர்கள். ஆனால் அம்மாவுடைய அரசை பொறுத்தளவில் இன்றைக்கு மக்களுக்கு நேரடியாக மைனஸ்ல போயிட்டு இருக்கா, இப்ப பிளஸ்ல போயிட்டு இருக்கா? இல்லை, நாங்க தான் கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து அளந்துதான் நாங்க வந்து ஒன்று செஞ்சுட்டு இருக்கிறோம். அதாவது அடிப்படையா நம்ம சில விஷயங்களை நாம் சொல்லக்கு தயவு செய்து இடம் தருங்க. இவங்க வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து நாங்கள் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. 26,932 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சொல்லுது. ஆனால் அதில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து அதை சிறப்பாக ஆக்குவதற்காக கோத்தாரி கமிஷன் அறிக்கை வந்து 60,000 கோடி ரூபாயாவது ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறது. அதை கண்டுகொள்ளவே இல்லை. சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டால் நமக்கு தெரியும். இப்போ எங்கள் ஊரில் நான் போன வாரம் வந்து ஒரு சித்தா சென்டரில் போய் பார்த்தேன். அங்கே வந்து வெறும் அந்த டெங்கு ஃபீவர் கொடுக்கக்கூடிய அந்த
குடிநீர், நிலவேம்பு நிலவேம்பு கஷாயம். குடிநீர் மட்டுமே இருக்கு, வேற எதுவுமே அங்கே இல்லை. அந்த துறைக்கு குறைந்தபட்சம் 40,000 கோடி ரூபாயாவது தேவை என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இவங்க 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கு. பல துறைகளில் வந்து காலி இடங்கள் இருக்கு. இவங்க ஒரே ஒரு துறை காவல்துறையில் மட்டும், அதில் காவல் இளைஞர் படை, அது எந்த படைன்னு உங்களுக்கு புரியும். அவங்க வேண்டப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு 10,500 பேரை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் காவல்துறைக்கு தேவையான 15,000 பற்றி எந்த பேச்சும் இல்லை, மற்ற துறைகள்லாம் பேசலை. விவசாய உற்பத்தி போன வருஷம் 1,47,000 டன் இருந்தது டார்கெட்டு. இந்த ட்ரிப் அதை 1 கோடி டன்னாக தான் வச்சிருக்குது. இவ்வளவு வறட்சி பாதிக்கப்பட்டிருக்கு, இவ்வளவு விவசாய பெருக்குடிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த வருஷம் அவங்களுடைய கடனை என்ன செய்ய வேண்டும், கடன் இருக்கக்கூடிய ஆளுக்கு தள்ளுபடி செய்யலாம், இல்லை அதுக்கு மேல் ஒரு கடன் இன்னொரு இது செய்வதற்கு ஒரு முயற்சி செய்வோன்னு அறிவிப்பு இருக்கிறதா, அது எதுவுமே இல்லை. அந்த விஷயங்கள் கூட எதுவும் இல்லை. இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய கடனில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு இன்றைக்கு கூட தமிழ்நாடு பூரா போராட்டம் என்னென்னா, ஓய்வூதியம் வரல, பென்ஷன் வரலன்னா பென்ஷனர்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பயங்கரமான போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. போன ஆண்டு கொஞ்சம் புதிய 2,000 பேருந்துகள் விட்டோம்னு சொல்லாவ. ஆனால் எந்த மாவட்டத்திற்கு வந்து இன்னும் நம்ம தெரியவில்லை, எங்கள் மாவட்டத்துக்கெல்லாம் புதிய பேருந்து வந்த தகவலில் அதை நம்ம விட்டுருவோம். இந்த ஆண்டு அதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. அந்த கடன்லேருந்து அவங்கள எடுப்பதற்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வுகால பலன்களோட நிலுவைத் தொகை வந்து 1,100 கோடி ரூபாய் இருக்கிறது. அந்த 1,100 கோடி ரூபாய்க்கு இப்போ எந்த ஒதுக்கீடும் செய்யப்படலை. அது தொடர்ந்து போராடிட்டே இருக்கிறாங்க. அதே போன்று ஒரு நிமிஷம் நான் முடிச்சினேன். அதே போன்று விபத்துன கவர்மெண்ட் பஸ் மோதுது, விபத்து ஏற்படுது, அவங்களுக்கு நீதிமன்றம் நிவாரணம் கொடுக்க சொல்லுது. அது 250 கோடி ரூபாய் இன்னும் இருக்குது, நிலுவை இருக்கிறது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் எல்லாம் 80 பஸ்ஸை வந்து பிடிச்சி கோர்ட்டு ஜப்தி பண்ணி வச்சிருக்குது. அப்போ இதை பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை. அப்போ இந்த இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் துறை வந்து எங்கே போய் நிற்கும், அதை பற்றி என்ன இது சொல்லியிருக்கிறது. பொது விநியோகத்தில் கூட கடந்த 5 மாதமாக துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்கள் வரலன்னு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்குது. அரிசி வழங்கலுக்கு குளறுபடி. இந்த பன்னீர்செல்வம் வந்து அனுமதி கொடுக்க தாமதிச்சிட்டதுனால தான் அந்த பிரச்சனை அதெல்லாம் சரியாயிடும். ஒரு சில நாள்ல அது சரி பண்ணப்படும்னு அமைச்சரே சொல்லி இருக்கிறார். இப்போ கூட அரிசி இல்ல கோதுமை தருவோம் அப்படிலாம் பேசக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வேலை வாய்ப்பு ஒரு பெரிய பிரச்சனை. அமைப்புசாரா தொழிலாளர்கள் சுமார் 2,70,000 பேர் மனு செய்து அவர்களுக்கு பல்வேறு நலவாரியங்கள் மூலமாக விண்ணப்பித்துட்டு காத்துட்டு இருக்காங்க அந்த உதவித்தொகைக்கு. அவர்களுக்கு எந்த விதமான பதிலும் அரசாங்கத்திலிருந்து வரல. படித்த இளைஞர்கள் 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த 60 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு பற்றி எந்த செய்தியும் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படலை. அவங்க சொல்லுவதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினோம், புரிந்துணர்வு ஒப்பந்தம் 92 போட்டிருக்கோம், 4,75,000 கோடியை நாங்கள் வந்து உள்ளே கொண்டு போகிறோம்னு சொல்லாங்க. இந்த கடந்த ஆண்டுகளில் அந்த 15, 16, 16, 17 எவ்வளோ பணத்தை கொண்டு வந்தாவ, எத்தனை தொடங்கினாவ, எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தார்கள். இன்னும் 3 ஆண்டு தான் அவங்க கணக்குப்படி போட்டு 2 வருஷம் ஆச்சு. அப்போ இது எல்லாமே வந்து அறிவிப்பலகில் இருக்கே தவிர யதார்த்தமாக மக்களை சென்று சேருகின்ற விதத்தில் வந்து இந்த எதுவுமே ரீச் ஆகலை. எனவே தான் இந்த பட்ஜெட் வந்து சும்மா வெறும் காகிதத்தில் சொல்லக்கூடிய பட்ஜெட்டே தவிர நடைமுறைக்கு வராத பட்ஜெட் என்று இன்றைக்கு பல்வேறு விமர்சகர்கள் சொல்லுறாங்க. அது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து இவங்க ஆட்சி காலத்தில் வந்து இந்த சர்வதேச முதலீட்டாளர்களுடைய பெறப்பட்ட நிதியை விட அம்மாவனுடைய அரசு வந்து நிறைய நிதி பண்ணியிருக்கு. நான் ஒரே ஒரு புள்ளிவிவரத்தை மட்டும் சொல்லிடுறேன். புள்ளிவிவரத்துக்குள்ள போக இல்லை சுருக்கமாக சொல்லிடுறேன். 4,75,000 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னோம். 2.42 லட்சம் கோடி இது வரும், முதலீடு வரும்னு சொல்லி இல்லை இது சொல்கிறேன். 60 ஒரே வருஷத்தில் சுமார் 60,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். வந்துள்ள முதலீடு வந்து 29,000 கோடி. இதில் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, இது இந்த ஆண்டு வந்து அந்த உலக சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு போடப்படுது, அது சரி செய்ய அது வந்து இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்துறது. ஆக இந்தியாவிலேயே அந்த இந்த குறியீடு வைக்கிறாங்க பாருங்க, அதில் 5%லேருந்து 8% தான் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து அதை விட கொஞ்சம் கூடுதலாக தான் நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு உதாரணத்துக்கு எதையுமே இவர் செய்யலன்னு சொன்னார். இவங்க ஆட்சி காலத்தில் மொத்த பயிர் கடன் 9,200 கோடி. ஆனால் நம்முடைய 24,214 கோடி ரூபாய். ஒரே நிமிஷம் சார், நம்ம கடன் விகிதம் வந்து இன்னைக்கு இந்திய அளவில் நம்முடைய ஸ்டேட் வந்து மேலே இருக்கு, மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியா. ஆனால் அந்த கடனுக்கு ஏற்றப்பட்ட வளர்ச்சி என்ற விகிதத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அதில் நம்ம பின்தங்கி இருக்கோம். சாதாரண ஆவரேஜ் பார்த்தாலே 21% வந்து வளர்ச்சி இருக்கிறது.
நமக்கு அந்த வளர்ச்சி இல்ல. இல்ல. அப்ப அவங்க 2 நிபுணர்களும் சொன்னது போன்று ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம பார்த்தா கூட இந்த கடன் சுமைக்கும் நாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வளர்ச்சிக்கும் மிக பின்தங்கிய நிலை இருக்கிறது. காரணம், இந்த கடனை வாங்கி இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பரா பண்ணாவளா, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல போட்டு ப்ராப்பரா பண்ணாவளானா டோட்டல் மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் இருக்கு காரணம். இல்லை, மத்திய அரசாங்கத்தினுடைய பொதுத்துறை இதுவே வந்து 5% பங்கு நெய்வேலியில் வாங்கின அரசு அம்மா அரசு. எங்களை பற்றி பொதுத்துறையை காப்பாற்றுறது எங்களை விட அக்கறையானவங்க திமுக கிடையாது, வேறு எந்த கட்சியுமே கிடையாது. நான் ஒரே ஒரு பதில் மட்டும் இவருக்கு சொல்கிறேன். அம்மாவுடைய அரசு வந்து இதுவரையில் எத்தனையோ நலத்திட்ட உதவிகளை செய்ததுனால தான் விவசாயத்துறை, சுகாதாரத்துறை, இந்த சிறு குறு நடுத்தர தொழில்துறை, இப்படி எல்லா துறையிலையும் மொத்தம் 8 துறைகளில் 24 துறைகளில் 8 முன்னணி துறைகளில் தமிழ்நாடு அரசு தான் முதன்மை மாநிலமாக இந்த இருக்கிறது. பட்ஜெட்டை வரவேற்று அறிக்கை கொடுத்திருக்கக்கூடிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூட கடுமையான நெருக்கடிக்குள்ளாகி இருக்கக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்துறையை மேம்படுத்த உரிய திட்டங்கள் இல்லாமல் அந்த துறைக்கு நிதி ஒதுக்கீடு குறைவாக இருப்பது வருத்தம் தருகிறது அப்படின்ற கருத்தை சொல்றாரு. இல்லை, நீங்கள் ஒன்றை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்தியா முழுக்க திறன் மேம்பாட்டு பயிற்சி 20 கோடி பேருக்கு தேவைப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் இன்னைக்கு 1 லட்சம் பேருக்கு அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். மத்திய அரசாங்கத்திட்டு நிதி கேட்குறோம். கிடைச்சாக்கா இன்னும் கூடுதலாக 5 லட்சம் பேருக்கு கூட திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுத்து சிறு குறு நடுத்தர தொழில்களின் மூலமாக தமிழகத்தினுடைய வரி வருவாயை பெருக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை நான் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன். அது மக்களுக்கான அரசு, மக்களுக்காக இருக்கிற அரசு. அது உறுதியாக ஒருபோதும் தன்னை நம்பி, ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த சமூக நலத்திட்டங்களுக்காக இவங்க சொல்றாங்களே 7000 கோடி ரூபாய் வரலும் கொடுக்குறனாக்கா அந்த மக்கள் நிம்மதியாக வாழணும், வரியார் கொன்று ஈவதே ஈகைன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த ஏழை மக்களை கை தூக்கி விடுற திட்டம் தான் அம்மாவனுடைய அரசு. அதை என்றைக்கும் செய்யும். மற்றதெல்லாம் நாங்கள் எந்த வகையிலும் சமாளித்து சரி பண்ணிட்டு கொண்டு வருவோம். கிடைக்காம ரோட்ல இருக்காங்க. ஷியாம், இதில் அரசியல் ரீதியாக இந்த துறை அந்த துறைக்கான புறக்கணிப்பு, ஒதுக்கீடு, செயல்பாடு அப்படின்ற கருத்து இருந்தாலும் இந்த கடன் சுமை அதிகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம்தான் தொடர்ந்து பேசப்பட்டு வருது. 3,14,366 கோடி அப்படின்னு சொல்லி அதிகாரபூர்வமாக இன்றைக்கு அவங்க மதிப்பிட்டு சொல்றாங்க பட்ஜெட் அறிவிக்கிறது. இப்போ இது சாமானியர்களை எந்த வகையில் பாதிக்கும், அல்லது சாமானியர்களுக்கு இது எந்த வகையில் நலன் செய்யும்? இல்லை, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அதாவது 2006லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2006ல் இருந்த கடன் தான் இன்னைக்கு பற்றாக்குறை. சிம்பிளாக சொல்கிறோம், 2006ல் 60,000 கோடி கடன் இருந்து இன்னைக்கு பற்றாக்குறையே 60,000 கோடி. அந்த அளவுக்கு இது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த கடன் சுமை. இப்போ கடன் சுமை அதிகமாக இருந்ததுன்னா வந்து அரசால் வந்து பெரிய திட்டங்கள் எதுவும் அமல்படுத்த முடியாது, குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்க. ஏன்னா அதுக்கு உண்டான பேண்ட்விட்த் இல்லை. இப்போ நீங்கள் இதே அண்டை மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னைக்கு தெலுங்கானாவும் ஆந்திராவும் நீர்ப்பாசனத்துக்கு மட்டும் 25,000 கோடியும் 15,000 கோடியும் இந்த வருஷம் பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுங்க, 40,000 கோடி. நம்ம பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த மராமத்து ஒரு 300 கோடி, 3000 சொச்சம் கோடி ஏதோ ஒரு உலக வங்கி திட்டம் ஒன்று இருக்குது. இதை விட்டால் ஒன்றுமே இல்லை. அதுவும் எப்போ விவசாயம் நீர் இல்லாமல் இவ்வளவு கஷ்டப்படுற ஒரு காலகட்டத்தில் நம்ம அதில் கூட ஒரு எமர்ஜென்சி, இது ஒரு நெருக்கடி நிலை, இப்போ வந்து மொத்த அரசோட கவனமும் அது மேலே இருக்கணும் அப்படின்னு நம்ம பண்ணவே இல்லை. ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டே போட்டிருக்காங்க. இன்னைக்கு தொழில் வளர்ச்சியும் இன்னைக்கு வந்து நமக்கு நல்லா இருந்ததுன்னா நமக்கு வரியில் அது தெரியும், வரல. அப்போ வந்து எங்கேயோ ஏதோ ஒன்று சரியா இல்லை அப்படிங்கிற ஒரு அணுகுமுறையை நம்ம எடுத்து இந்த பட்ஜெட்டுக்குள்ள விவசாயத்துக்குன்னு ஒரு தனி பட்ஜெட், சிறு குறு தொழில்களுக்காக தனி பட்ஜெட் அப்படின்னு போட்டு நாங்கள் இவ்வளோ பணம் செலவு பண்ண போகிறோம், இதனால் இவ்வளோ வளர்ச்சி வரும், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் இன்ஃபேக்ட் ஜிஏஎமோட இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு ஒரு மீட் போட்டு அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு என்ன செய்யணும்னு சொல்லி மாவட்ட அளவு எங்கெங்கே லோயர் லெவலில் இருக்கிற அரசு எந்திரம் வந்து அவங்களை ரீச் பண்ணுற மாதிரி செய்யணும். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எதுவுமே இதில் என்ன பிரச்சனைனா பொருளாதாரமே மேலோட்டமாக நம்ம இப்போ நடத்திட்டு வர்றதுனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. இது வந்து இப்போ சால்வ் பண்ணோன்னா இமீடியட்டாக நம்ம இந்த அப்ரோச்சை மாற்றணும், கீழே போய் இதை சால்வ் பண்ணணும். மேலோட பார்க்கும்போது மக்களுக்கு எதுவுமே போய் சென்றடையாதுன்ற ஒரு 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 நிலை தான் இருக்குது. அது ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து வேலை வேணும். முக்கியமாக யாரும் வந்து எனக்கு சோறு கொடுன்னு தமிழ்நாட்டில் வந்து கேட்குறது வந்து அவங்க அப்படி கேட்கல, வேலை வாய்ப்பு தான் கேட்குறாங்க, தொழில் வளர்ச்சி கேட்குறாங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு எந்த விதமான ஒரு புது ஐடியாவோ இல்லை ஒரு புதுமையான திங்கிங்கோ அல்லது ஒரு ஃபோக்கஸ் இதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு அவசரமோ தெரியல. அதுதான் இதில் வந்து வருத்தத்தை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இடைக்கால பட்ஜெட்டுகளில் தான் அறிவிப்புகள் இருக்காது, வெறும் சம்பள கணக்கு பணம் போனால் போதுன்ற ஒரு இது அடாக் மெஷர் இருக்கும். அது மாதிரியான ஒரு பட்ஜெட்டாக இது. அவர் வந்து 3 வார்த்தையை சொல்கிறார், விவசாயத்துக்கு அப்படின்ற ஃபோக்கஸ் இல்லை, வேலை வாய்ப்பு வளர்ச்சி அப்படின்ற அம்சத்தில் இந்த பட்ஜெட் தோற்று போய்விட்டது அப்படின்ற பார்வையை சேகர் முன்வைக்கிறார்.
அது சரியா? இப்போ ஒரு 10 வருஷமாகவே பார்த்தோம்னாக்கா நம்ம இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரெவென்யூ செலவுகளை மட்டும்தான் பண்ணுறாங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் கடன் வாங்கி பண்ணுறது, இல்லாட்டி ப்ரைவேட்டை விட்டுறது, அதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை மட்டும் நாங்கள் உருவாக்குறோம் அப்படிங்கிறது எங்களுடைய அணுகுமுறையாகவே இருந்துகிட்டு இருக்குது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்க யாரும் பண்ணுறதே கிடையாது. இப்போது அந்த இப்போ இவர் ஷியாம் சொன்னது வந்து எப்படி தெலுங்கானாவும் ஆந்திராவும் பிரிஞ்சதுக்கு பிறகு தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஒரு வெஞ்சன்ஸோடு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கும் கோஸ்டல் ஆந்திராவுக்கும் ஒரு பெரிய போட்டி இருக்குது. என்ன போட்டி இருக்குன்னா, நல்ல ஃபெர்டைலான லேண்டு டெல்டா பகுதிகளெல்லாம் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு. தெலுங்கானா முழுக்க முழுக்க வந்து ஒரு பெரிய வறண்ட பிரதேசமாக இருக்குது. ஆனால் நீர் ஆதாரங்கள் எல்லாம் இப்படி பெரிய ஓடக்கூடிய பெரிய ஆறுகள் எல்லாம் எது வழியாக போகுதுன்னா தெலுங்கானா வழியாக தான் போகுது. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மிகப்பெரிய அளவில் அங்கே எப்படி தமிழ்நாட்டில் நிறையா வந்து ஏரிகள் இருக்கோ அது மாதிரி தெலுங்கானாவில் நிறைய ஏரிகள் உண்டு. அந்த ஏரிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கிறாங்க. 10க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லிஃப்ட் இரிகேஷன் மூலமாக, ஏன்னா நேச்சுரலாக டெல்டா ஃபார்ம் ஆகாதாங்க, ஆனால் லிஃப்ட் பண்ணணும், தண்ணியை வந்து என்ன செய்யணுன்னாக்கா மேலே ஏற்றணும். அதுமாதிரி ராட்சச மோட்டார்கள்லாம் வச்சு தண்ணியை மேலே ஏற்றி ஏரிகளை வந்து ஏரிகள் நிறைய செப்பனிட்டு தண்ணி அதில் தேக்கி விவசாயத்தை வளர்த்து அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமான முயற்சி அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அவர் ஷியாம் சொல்கிறது ரொம்ப சரியான ஒரு கருத்து தான் அது. ஆனால் இதே ஆந்திராவில் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அவங்க ஒன்றும் பெருசாக பண்ணல. ஆனால் இப்போ அந்த ஒரு புதிய வேகம் அவங்களுக்கு தெலுங்கானான்ற ஒரு மாநிலம் பிறந்த பிறகு அந்த அடையாளம் வேகம் தமிழ்நாட்டுக்கும் தேவையா? தமிழ்நாட்டில் வந்து அது வந்து குறைபாடு இருக்குன்னு நீங்க உணர்றீங்களா? கண்டிப்பாக உணர்றேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நம்மளுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உலகம் வாங்கிட்டு இருந்தோ அல்லது ஜாப்பனீஸ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஒரு லோன் வாங்க வேண்டியது, வாங்கி இந்த நீர்நிலைகளை நாங்கள் செம்மைப்படுத்துகிறோம். இது வரைக்கும் எத்தனை ஸ்கீம் போட்டாச்சு, எத்தனை 1000 கோடி செலவு பண்ணி. ஆமாம், ஒன்றும் இல்லை, வரிசையாக சொல்லலாம். அது மாதிரி வரிசையாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வருஷம் பாக்கி இல்லாமல் நடக்கும். எப்படின்னா இது முடிஞ்சு போச்சுன்னா இன்னொருத்தண்ட போய் பணம் வாங்க வேண்டியது, அடுத்த 4 வருஷத்துக்கு நடத்த வேண்டியது, அடுத்தவன்ட்ட இன்னொரு 5 வருஷத்துக்கு போய் இன்னொருத்தண்ட பணம் வாங்கிட்டு வேண்டியது, நடத்த வேண்டியது. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை, எல்லாம் அப்படி தான் கிடக்கணும். பேட்டளவில் கணக்கு மட்டும் தான் இல்லை ஏதோ ஒரு ஒர்க்கு நடக்கிறதா இருக்குமே தவிர, ஆனால் நீராதாரங்கள் வந்து வலுப்படுத்தப்படலைங்கிறது தான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அது ஒன்று. இதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்ன காரணம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளது வந்து அவங்களுக்கு நீர் ஆதாரங்கள் மாதிரி பெரனியல் சோர்சஸ்ன்னு நம்மள்ட்ட ஒன்றும் கிடையாது. இருக்கக்கூடிய மலைமறை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம காந்து போது நமக்கு தான் இன்னும் ரொம்ப தேவை. ஆக்சுவலாக நம்ம மாநிலத்தை தான் வந்து இந்த இதெல்லாம் சரி பண்ணி நம்ம இன்னும் வச்சுக்கணும். அதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய குறைபாடு, அரசு மட்டும் குறை சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. அதில் பொதுமக்களுடைய பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த குறைச்சலாக இருக்கிறத வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து நம்ம வேறு புதிய சிந்தனைகள் தான் கொண்டு வரணுமே தவிர, வெறும் பட்ஜெட் அலோகேஷன் நிறைய பணம் செலவு பண்ணுறது அது எவ்வளோ அரசாங்கத்தோட ஃபோக்கஸ் அதில். நீங்கள் பட்ஜெட் அலோகேஷனே இல்லைனாலும் அரசாங்கம் இதில் ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்ற கருத்தை இது மூலமாக சொல்லணும்ல. அது வந்து முழுக்க என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இன்ஜினியரிங் இஷ்யூவாக மட்டும்தான் இருக்காது. எப்படின்னா ஒரு பொறியியல் பிரச்சனையாக தான் இருக்கே தவிர, அது வந்து இன்னும் ஒரு சமுதாய பிரச்சனையாக நோக்கம், ஒரு மக்கள் இயக்கமாக மாறல. அதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இல்லை, ஐயா சொல்கிறது நானும் ஒத்துக்கிறேன். இப்போ அதனால தான் என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதாவது உழவர்களும் சேர்ந்து பங்கேற்கக்கூடிய குடிமராமத்து பணி கடந்த 40 வருஷமா தமிழ்நாட்டில் அது இல்லை. இருங்க வெறும் 300 கோடி முதல்ல குடிமராமத்து பண்ண முடியாது. 300 கோடி ஒதுக்குறாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, உலக வங்கியிடமோ அல்லது நபார்டு கிட்ட வாங்கி அதை இன்னும் விரிவுபடுத்த போகிறாங்க. ஆக நீங்கள் மக்கள் பங்கேற்கிற மாதிரி உழவர்களை உள்ளடக்கிய திட்டம் தான் குடிமராமத்து பணி. அதனால் இது மாதிரி நிறைய வேலைகளை செய்கிறதுக்கான திட்டங்கள்லாம் இருக்குது. அதன் மூலமாக தமிழகத்தை ஒரு முதன்மை மாநிலமாக கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அம்மா அரசானது செய்யும். இதில் எந்த சந்தேகமும் யாருக்கு வேணாம். என்ன பொறுத்த மட்டும் முதன்மை மாநிலமாக ஆகிறதுக்கு வந்து நிச்சயமாக நம்ம வந்து 2வது நிலையில் இருந்த மாநிலம் தான். ஆனால் வந்து நம்ம எப்போவுமே நீங்கள் ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது அடுத்த கட்டத்தை பற்றி யோசிக்கணும். நம்ம நிலையை அடைஞ்சிட்டோன்ற ஒரு நிறைவு வந்து வரக்கூடாது. நம்ம மகாராஷ்டிராவோட ஒப்பிடலாமே தவிர பீகார் ஜார்க்கண்டோட ஒப்பிடுறதுல பயன் இல்லை. அதை விட அதிகமாக போகணும்னு தான் நினைக்கிறோம். நம்ம இப்போ என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டில் வந்து எங்கேயோ இந்த நிறைவு மனப்பான்மை வந்து நமக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்துருச்சு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து நம்ம சில இடங்களில் வந்து நம்ம வந்து நிறைய நம்ம வந்து கவனம் இல்லாமல் இருந்துட்டோம். முக்கியமாக சொல்லணும்னா நீரின்றி அமையாது உலகணும். நீரை வந்து நம்ம முக்கியமாக பாதுகாக்கணும். அது வந்து சேர்ந்து அந்த விவசாயத்தோடு அதை அந்த இணைப்பை வந்து சரியாக ஏற்படுத்தணும். நம்ம வந்து இந்த நீரில் வந்து அரசியலை தான் நம்ம பண்ணுறோம். நம்ம வந்து செயலே பண்ணல. செயல் திட்டங்கள் வேணும், நீர் சார்ந்த செயல் திட்டங்கள் முக்கியமாக. அது ஒன்று. 2வது எல்லாம் பண்ணல. நம்ம வந்து பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், நமக்கு இடத்துல இருக்கிறோம். அதனால அந்த உரிமையை கேட்கிறது வந்து அவர் தெலுங்கானா பற்றி ரொம்ப அழகாக சொன்னார். அந்த ஒரு லெசன் தான் நம்ம கிட்ட இருக்கிற வாட்டரை வந்து ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண விவசாயம் செய்யணும், போராடவும்
செய்யணும். அதுவும் சரி. உரிமைக்கு போராடுறதையும் நான் போராட தப்பு நான் அது சொல்லல. அரசியல்னு குறிக்கிற கூடாது. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா செயல் வேணும்னு நான் சொல்றேன். நம்ம வந்து நீர் சார்ந்த வந்து நடவடிக்கைகள்ல வந்து நிறைய செயலாக்கம் வேணும். இந்த அவர் சொல்ற வந்து இந்த 100 கோடி ரூபாய் வந்து போன பட்ஜெட்ல இருந்தது, இது புதுசு இல்லை. அதுதான் நான் சொல்ல வரேன். போன பட்ஜெட்ல இதே அனௌன்ஸ்மெண்ட் இதே 100 கோடி ரூபாய்க்கு இருந்தது. ஆனா அதை வந்து நம்ம இப்போ இந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அந்த பணத்தை நம்ம டிஸ்பர்ஸ் பண்ணி அதை ஒரு பப்ளிசிட்டி பண்றோம், அவ்வளவுதான். ஒரு வரியில நிறைவு கருத்து. சார், இப்போ வந்து அடிப்படை பிரச்சனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருப்பது என்பது இந்த விவசாயம் சார்ந்த பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, வேலையின்மை, இது போன்ற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளில் அரசினுடைய அணுகுமுறை எந்த விதத்திலும் ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்துகின்ற விதத்தில் இது அமையவில்லை. சாதாரண மக்கள் யாருடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுகின்ற விதத்தில் எந்த திட்டங்களும் இல்லை. எனவே தான் இந்த நிதி நிர்வாகம் என்ற அகல் விளக்கு இன்றைக்கு அணைந்து விட்டது என்று எங்களுடைய செயல் தலைவர் மரியாதைக்கு தளபதி அவர்கள் இந்த பட்ஜெட் குறித்து கருத்து கூறியிருக்கிறார்கள். திரு ஜெயரஞ்சன், ஒரு பொருளாதார பார்வையாளராக விமர்சகராக உங்கள்கிட்ட நிறைவு கருத்தை கேட்க விரும்புகிறேன். பொதுவாக சென்ட்ரல் பட்ஜெட்லேயும் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஃபார்கான் அப்படின்றது வந்து ஒரு இணைப்பில் ஒரு போகிற போக்கில் பல ஆயிரம் கோடி அல்ல லட்சம் கோடியை வந்து வரி சலுகை வேண்டான்னு கணக்கில் எழுதாமல் கழட்டி அவங்களுக்கு சலுகையாக தர்றது வந்து ஒரு வரியில் இடம்பெறும். இப்போ நம்ம பட்ஜெட்டில் பார்த்தா வரிகள் அப்படின்னு பார்க்குறப்ப சில வார்த்தைகள் வந்து டாஸ்மாக் கடையை மூடணும், 1000 கடையை சமீபத்திலும் 1500 சமீபத்திலும் மொத்தம் 1000 மூடுறதுனால தற்போதைய போக்குனால எக்ஸைஸ் டியூட்டியாக கிடைக்கக்கூடிய வரவு 6903 கோடியாக இருக்கும்னு மதிப்பிடப்படுகிறோம். அது எவ்வளவு குறையும் எவ்வளவா இருக்கும்னு எதிர்பார்த்தோம் அப்படின்னு இல்லை, இவ்வளவாக வரும்னு சொல்கிறோம். அதில் வந்து அந்த பகுதி நெக்லெக்டட். அடுத்து மந்தமான பொருளாதார வளர்ச்சி, பண மதிப்பிழப்பு, அங்கீகாரம் இல்லாத வீட்டுமனை பிரிவில் சொத்தை விற்பனை பண்ணுறத தடை இருக்குது, அதை பதிவு செய்கிற தடை. இதனால் முத்திரைத்தாள் வருமானம் பதிவு கட்டணம் பாதிச்சிருக்கு. இதில் வந்து கருத்தில் கொண்டு பார்த்தா இதில் 7985 கோடி தான் கிடைக்கும். அது எவ்வளோ கிடைச்சிருக்கணும், இதனால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படின்றதுக்கான எந்த விவரங்கள் இல்லை. இந்த அளவில் சிலதில் வந்து இவ்வளவு மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு மதிப்பிடுறோம் அப்படின்ற கருத்தும் சொல்கிறாங்க. ஏன் சில பகுதிகளை மட்டும் சொல்லிட்டு சொல்லாமல் விடுபட்ட பகுதியை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா நான் உலகம் ஃபுல்லாக இந்த அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா எல்லா உண்மைகளும் டேபிள் வைக்கணும். உண்மை என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். போஸ்ட் ட்ரூத்னு ஒன்று இருக்குது, ஆல்டர்னேட் ட்ரூத்னு வந்திருக்கு புதுசாக. அதனுடைய பெரிய மாஸ்டர்ஸ்லாம் தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதனுடைய ஒரு பகுதியாக இதை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தெளிவாக தெரியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் புதிய போக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி நீங்கள் மீடியாவில் உங்களுக்கு வேணுங்கிறத மட்டும் சொல்லிட்டு மீதியை சொல்லாம விட்டுறீங்களோ அது மாதிரி இதுவும் நடக்கும், அவ்வளோதான். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இல்லை சார், இது வந்து ஆப்வியஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுவிலக்கு வந்து 1000 கடைகள் மூடுவதனால அவங்க வருவாய் இழப்பு மாதிரி எங்கேயுமே சொல்லலை. அவன் புதிய டார்கெட் வச்சு நிதி செயலாளர் வந்து 2100 கோடி ரூபாய் வரல இந்த மதுக்கடைகள் மூடுவதன் மூலமாக இழப்பு ஏற்படுது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வணிக வரித்துறையில் இந்த சீரமைப்புகள்லாம் பண்ணும்பொழுது அதுலேயும் வந்து கொஞ்சம் பற்றாக்குறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த முத்திரைத்தாள்லையும் பற்றாக்குறை நிதித்துறை செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எதுவும் மதுவில் வர வருமானம் இழப்பு இருக்கலாம். ஆனால் இப்போ இதே கர்நாடகா இதுக்கு வேற அணுகுமுறை எடுக்கிறாங்க. அதுல வந்து அவங்க டூரிசமா பெருக்குறாங்க. வேற எதையும் கிடைக்கக்கூடிய தொகையை காட்டிலும் மது உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு கிடைக்கிற லாபம்ன்றது மிக அதிகம். அது யாருக்கு விற்கிற மது, அதுதான் கேள்வி. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டூரிசம் ஏற்படுத்துற மாதிரியோ இல்ல அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன உதாரணம், தமிழ் பெருங்குடி மக்களுக்கு விற்கக்கூடிய சாமானியர்களை வந்து நம்ம இதுல லிக்கர்ல வந்து இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய இது இருக்கு, ஒரு பிளாக் மார்க்கெட் இருக்கு. அதுல மொலாசஸ் அலோகேட் பண்றதுலேருந்து ஆரம்பிச்சு கடையில் வந்து சேர்ற வரைக்கும் அதை பற்றி பேசணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். அதனால் அது வந்து இப்போ இதில் பேசுறதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லை. ஆனால் அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் நான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் சொல்லப்படக்கூடிய நம்பர்கள் வேறு, செயல்முறையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறு. எப்படி மணலுக்கு ஒரு கணக்கு இருக்கோ, கஜானாவுக்கு வர்ற கணக்கு வேறு, கஜானாவுக்கு வராமலே போகக்கூடிய மிக பெருசு. அதனால் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பற்றி ரொம்ப கவலைப்படாதீங்க, அதை பற்றி யோசிச்சிங்கன்னாக்கா படம் இன்னும் பெருசாக தெரியும் தான் என்னுடைய கருத்து. சார், ஒரே ஒரு பாயிண்ட், இந்த வரி விதிப்பு இல்லாத பட்ஜெட்னு சொல்லாம அது கொஞ்ச நாளைக்கு முன்னால் பெட்ரோல் டீசல் மீது ஆன வரியை வந்து போட்டு 2000 கோடிக்கு மேல் வரி சுமையை வந்து மக்கள் மத்தியில இந்த அரசு திணித்திருக்கிறது. அது கூட வந்து அதன் மூலமாக ஒப்பிடும்போது நம்ம தான் ரொம்ப வாட்டு வரியில ரொம்ப குறைவா இருக்கிறோம். குறைவா இருக்கிறது தமிழ்நாடு தான். அது நம்ம 2 வருஷமா உயர்த்தல, தலைப்பு போடணும் இல்ல 2 வருஷமா உயர்த்தல, அதான் உயர்த்தி இருக்கிறோம். பேருந்து வாட்டு வரி இப்பதான் உயர்த்தி இருக்கிறோம், 2 ஆண்டுகளுக்குள்ள உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதனால வந்து அது வந்து அது கூட பிற மாநிலங்களை விட குறைவா தான் தமிழ்நாட்டில் ஏற்றி இருக்கிறாங்க. இல்ல கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாக வெறும் செலவு சார்ந்து இருந்த ஒரு அணுகுமுறை, அரசு அணுகுமுறை, வரவு சார்ந்து
மாற வேண்டிய ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இதை வச்சுக்கலாம். இன்னைக்கு கண்டிப்பா ரெவென்யூ சார்ந்து போக வேண்டிய பேசிய விஷயங்களை விட பேசாமல் விட்ட பகுதிகள் அதிகம். பட்ஜெட்ல சொல்றது மாதிரியே இயற்கை வளம், கனிம வளம் அப்படின்ற ஒன்றை அரசின் சொத்தாக கருதி அதுல தனியார் பெறக்கூடிய லாபத்தை காட்டிலும் அரசியல்வாதிகள், இடைத்தரகர்கள், அதிகாரிகள் அவர்கள் அடையக்கூடிய லாபத்தை காட்டிலும் அரசு கஜானாவுக்கு வரக்கூடிய தொகை குறைவு அப்படின்ற பார்வையை திரு ஜெயரஞ்சன் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரியான டாஸ்மாக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைமை தான். இதில் பேசாமல் விட்டதை விட பேச வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. அது இன்னொரு தருணத்தில் நம்ம பேசலாம். உங்கள் வருகைக்கும் கருத்து போயிருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.